நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர், பல்வேறு சாதி சங்கங்கள் எல்லாம் அழைத்து பேசணும். அங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தேன். அந்த அறிவிப்புப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அங்கே அதுக்கு தகுந்த அதிகாரியில நியமிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு பணி துவங்கியாச்சு, நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்தாங்க, ஜூன் மாசம் ரினியூல் பண்ணணும். அதை ரினியூல் பண்ணாதனால காலாவதி ஆயிட்டுது. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா கட்சி சேர்ந்தவங்க பெரும்பாலும் ஜாதிவாரி கணக்கு எடுங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுனாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஜாதிவாரி கணக்கெடு எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. யாரு? நாட்டுடைய முதலமைச்சர் பொய் பேசுறார், சட்டமன்றத்திலே பொய் பேசுறார். நான் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டது. நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது அந்த அதிகாரம் இல்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு என்று சட்டமன்றத்தை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார்.